ஹலோ கிரீட்டிங்ஸ் டு யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 11 வந்துட்டோம் நம்மளோட மேரத்தான் சீரீஸில். ஆல்ரெடி நான் 10 சாப்டர்ஸ் நடத்தி முடிச்சிட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பிளேலிஸ்ட்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள்ஸோட ஒரு கண்டினியூசேஷன் சொல்லலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி ட்ரிக்னாமெட்ரி சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியோ அது மாதிரி சர்க்கிள்ஸ் ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள் அதனுடைய ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட் சாப்டர் தான் ஏரியாஸ் related to circle. One of the most interesting chapter my dear students. Theory wise ரொம்ப லிமிட்டடான கான்செப்ட் தான், ஆனால் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்கனாலுமே ஆன்சரே மாறிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். இதுலேருந்து உங்களுக்கு 3 மார்க் 5 மார்க் 1 மார்க் எப்படி வேணாலும் கொஷின்ஸ் வரலாம். கொஞ்சம் லிமிட்டடாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். சர்க்கிள்ஸ் ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ் ரெண்டும் சேர்த்து நம்ம பார்க்குறப்ப 10 to 12 மார்க்ஸ் கண்டிப்பாக வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதுக்காகவே இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். குறிப்பாக இந்த சாப்டர்லேருந்து தான் நமக்கு நிறைய கேஸ் பேஸ்டு கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. சர்க்கிள்ஸ்லேருந்து கூட வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ் இருக்கிறதுனால அந்த சாப்டர் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. எப்படி ட்ரிக்னாமெட்ரியில் செக்ஷன் இ கொஷின்ஸ் வராதோ அதே மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து சாப்டருக்குள்ளே போயிடலாம். வழக்கம் போல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள் இதனுடைய அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கிள்ஸ்லேயே நான் ஆல்ரெடி சர்க்கிளோட எல்லாத்தையும் புகழ்ந்து தள்ளியிருப்பேன். மனித குலத்தோட ஒரு மிகப்பெரிய இன்வென்ஷனே சர்க்கிள்ஸ் தான். நமக்கு பிடிச்ச ஒரு உணவு தோசை, அதுவுமே சர்க்கிளில் தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு கன்வீனியன்ட்டான லைஃப் வாழ்கிறதுக்கு சர்க்கிள்ஸ் ஷேப் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஷேப் அப்படின்னு நான் சொல்லிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வேணா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சர்க்கிள்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி நான் வழக்கமாக சொல்கிறது தான், திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் நான் வந்து தெரியப்படுத்துறேன். அதுதான் நான் ஃபீனிக்ஸ் கேட் ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நிறைய क्वेश्चंस நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ப்ரீ ஆர்டர் கொடுங்க. சாம்பிள் பிடிஎஃப் லிங்க்குமே இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பார்க்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்துட்டு சாப்டர்ஸ்குள்ளார போயிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல இருக்க கான்செப்ட் நான் சொன்னேன்ல ரொம்ப லிமிட்டட் கான்செப்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த செக்டார் ஆஃப் த ஆங்கிள் தீட்டா. இதுல ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது செக்டார். செக்டார் செக்மெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். செக்டார்னா அதாவது இந்த பீஸாலாம் கட் பண்ணுவோம்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு போர்ஷன் இதுதான் வந்துட்டு செக்டார் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே இந்த செக்டாரில் நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறேன்னா இந்த பார்ட் இருக்குல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு செக்மெண்ட். அதுதான் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த பார்ட் மட்டும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு செக்மெண்ட், இதுதான் வந்துட்டு செக்டார். இப்போ இந்த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து நமக்கு தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பை ஆர் ஸ்கொயர். இதுல இந்த செக்டார் மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஆங்கிள் கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு செக்டாருக்கு ஒரு ஆங்கிள் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆங்கிளை பொறுத்து அந்த 360 டிகிரிமே நமக்கு வந்து சர்க்கிளோட ஆங்கிள் தெரியும் 360 டிகிரி. ஸோ அப்போ நமக்கு இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ பார்த்தோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு தீட்டா டிவைடட் பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், சார் இப்போ வந்து ஏரியா அதனால வந்து நம்ம பை ஆர் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம், இப்போ இதுவே லென்த்தாக இருந்தால் எப்படி சார் எடுக்கிறது? இப்போ வந்துட்டு இந்த செக்டாரோட லென்த் கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வழக்கம் போல சேம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 2 பை ஆர். ஸோ லென்த் ஆஃப் த சர்க்கிளோட ஃபார்முலா என்ன? 2 பை ஆர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அது வந்து அப்கமிங் ஸ்லைட்ஸில் வருது, நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஜென்ரலாக செக்டார்னாலே மைனர் செக்டார் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மேஜர் செக்டார் கன்சிடர் பண்ணக்கூடாது. அதாச்சும் மேஜர் செக்டார்னா ஏ கியூ பி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஓலன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, OAQB. இது வந்து மேஜர் செக்டார், இது வந்து மைனர் செக்டார் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி ஒருவேளை மேஜர் செக்டார் கேட்டாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மைனர் செக்டார் கண்டுபிடிச்சிட்டு நம்ம இந்த மைனர் செக்டார் கண்டுபிடிச்சிட்டு ஓவரால் ஏரியா ஆஃப் சர்க்கிள் இருக்குல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதை கண்டுபிடிச்சிருவோம் பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர்ல இருந்து இந்த போர்ஷனை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் ஏரியா எனக்கு வந்து கிடைச்சிரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சா? பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் OAB மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து செக்டார். செக்டார் OAB நான் மைனஸ் பண்ண, அதாச்சும் இந்த ஃபார்முலா வச்சு நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் பார்ட் தான் எனக்கு வந்து மேஜர் செக்டார்.
ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் நான் வந்து சொன்னேன்ல இந்த லைன், இதை வந்து எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் லாஜிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செக்டார் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு இது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல அடிக்கடி வந்துட்டு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வரும். ஸோ ஏரியா ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நார்மல் ட்ரையாங்கிள் ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், half into base into height. இந்த இடத்துல குறிப்பாக ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிளில் மோஸ்ட்லி 60 டிகிரி வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 60 டிகிரி வந்தாலே நமக்கு தெரியும் அது வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தான். ஏன்னா இது வந்து ரேடியஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரேடியஸாக இருக்கிறப்ப ரெண்டு சைடு வந்து ஈக்குவலாக வந்துடும். ஸோ நமக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா √3/4 a ஸ்கொயர். அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஏரியா ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்துட்டு √3/4 a ஸ்கொயர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதோட நம்ம மைனஸ் பண்ணோம்னா ரிமைனிங் பார்ட் இந்த செக்மெண்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும். இதுவுமே வந்துட்டு மைனர் செக்மெண்ட் அப்படிதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஜென்ரலாக செக்மெண்ட்னாலே எல்லாமே மைனர் தான். மேஜர் கேட்குறப்ப ரிமைனிங் பார்ட் இதை நம்ம கண்டுபிடிச்சி ஹோலோட டிவைட் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகே, இப்போ வாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லென்த் ஆஃப் அன் ஆர்க் ஆஃப் எ செக்டார். அதாச்சும் டோட்டலாக நம்ம வந்து கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு வந்து தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2πr. இந்த இடத்துல இந்த ஆங்கிள் இந்த செக்டாருங்கிறப்ப இது மட்டும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதனால θ/360 into 2πr. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது புரிஞ்சிருச்சா? ஆனால் ஒரு சில நேரத்தில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபைண்ட் த டோட்டல் லென்த் ஆஃப் த செக்டார். அதாவது டோட்டல் லென்த் ஆஃப் த செக்டார்னு கொடுப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல என்ன இருக்கு? லென்த் ஆஃப் அன் ஆர்க் ஆஃப் எ செக்டார். அதாவது இந்த ஆர்க்கை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டுருவாங்கன்னா லென்த் ஆஃப் த செக்டார் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல ஆர்க் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆர்க் இல்லாம செக்டாரோட லென்த் என்ன, பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க வெறுமனே இது மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா தப்பு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் சார் தப்பு அப்படின்னா லென்த் ஆஃப் த செக்டார்னா இதுவும் ஆடவும் இதுவும் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரேடியஸோட லென்த்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ ரேடியஸோட லென்த் இப்போ 5 இருக்குன்னா இதுல வந்து நமக்கு ஒரு 10 வருதுன்னா 5 + 5 10 20 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர். ஓகே, உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு நான் முழுசாக நம்புறேன். இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து நான் வழக்கமாக சொல்றது தான். ஃபீனிக்ஸ் கேட் வாங்கி பாருங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் ஆஃப் அ சர்க்கிள். இதுதான் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏரியா ஆஃப் த செக்டார் OAPB மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் OAB மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக இந்த செக்மெண்ட்டோட வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிரும். இதுதான் வந்துட்டு மைனர் செக்மெண்ட், ரிமைனிங் பார்ட் வந்து மேஜர் செக்மெண்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏரியா ஆஃப் த மேஜர் செக்டார் OAQB. இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா πr ஸ்கொயர். πr ஸ்கொயர்னா சர்க்கிளோட ஏரியா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸ் ஏரியா ஆஃப் த மைனர் செக்டார் OAPB. ஸோ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து செக்டார், செகண்ட் வந்துட்டு செக்மெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செக்மெண்ட்னாலுமே சேம் லாஜிக் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, πr ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த மைனர் செக்மெண்ட் APB. இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ரிமார்க்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பாக புக்கில் கொடுத்த ரிமார்க்ஸ்லாம் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு ட்விஸ்ட் அடிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா ரொம்ப படிச்சிருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான் சொல்றேன். when we write segment and sector we will mean the minor segment. இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு சொல்லிட்டே இருந்தேன். minor segment and the minor sector respectively unless stated otherwise. ஓகே, உங்களுக்கு வந்து மேஜர்னா அவங்க வந்து சொல்றாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மைனர் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வெறும் செக்டார் வெறும் செக்மெண்ட்னா அது வந்து மைனரை தான் டினோட் பண்ணுது. ஓகே, அதுலயும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க வந்து பார்த்தோன்னே சால்வ் பண்ணிடலாம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க வந்து டயக்ராம் வரைஞ்சு பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வரைஞ்சு பார்த்தீங்கனாலே நீங்க வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் எ செக்மெண்ட் ஆஃப் a circle of radius r. அதாவது இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சர்க்கிள். இப்போ ஏரியா ஆஃப் எ செக்மெண்ட் ஆஃப் a circle of radius r and central angle 60 டிகிரி. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் எ செக்மெண்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பார்ட் தான் கேட்டிருக்காங்க. ரேடியஸ் வந்து r, அடுத்து இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி.
ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, செக்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் த செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். நான் சொன்னேன்னா 60 டிகிரி அடிக்கடி வரும்னு சொன்னேன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்களா 60 டிகிரி ரேடியஸ் சேமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே 60 டிகிரி. இது வந்துட்டு ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதனுடைய ஃபார்முலா வந்து √3/4 a ஸ்கொயர் இல்லைனா ஆர் ஸ்கொயர், ஏன்னா இந்த இடத்துல ஆர் இருக்கு. ஸோ √3/4 ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏரியா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ செக்டார் ஏரியா ஈக்குவல்ஸ் டு தீட்டா வந்து 60 டிகிரி டிவைடட் பை 360 இன்டு பை ஆர் ஸ்கொயர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து 1/6. ஸோ பை ஆர் ஸ்கொயர் divided by 6 my dear students. ஏன்னா இங்க எல்லாமே pi r square அந்த ஆங்கிள்ல தான் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ட்ரையாங்கிள் my dear students, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வந்து √3/4 r square. ஸோ pi r square by 6 minus √3/4 r square எங்க my dear students இருக்கு, ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சுல my dear students, ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். நீங்க வந்து பார்த்தோன்னே சால்வ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் முழுசா நம்பர். ஓகே, இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த செக்டார் ஆஃப் அன் ஆங்கிள் ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர், சென்ட்ரல் ஆங்கிள் 60 டிகிரி. சேம் லாஜிக் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் த ஆர்க் மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பார்ட் ஏபி மட்டும்தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டோட்டல் லென்த் கேட்கல. டோட்டல் லென்த் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஆர்க் +21 +21 42 ஆட் பண்ணி எழுதியிருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இப்போ நமக்கு ஆர்க்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக் ஃபார்முலா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 60 டிகிரி டிவைடட் பை 360 இன்டு 2πr. ஸோ இது வந்து 1/6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 1/3. ஸோ πr டிவைடட் பை 3 இங்கே வந்துட்டு நமக்கு நியூமரிக்கல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ 22 டிவைடட் பை 7 இன்டு ஆர் வந்துட்டு 21 into 1/3. ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா 7. ஸோ 7 7. ஸோ 22 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க நெக்ஸ்ட். த மினிட் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக் இஸ் 84 சென்டிமீட்டர் லாங். இப்போ வந்து மினிட் ஹேண்ட், அதாவது கிளாக் எடுத்துக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாக்ல 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 my dear students is 84 சென்டிமீட்டர். அதாவது அதனுடைய மினிட் ஹேண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அது வந்து 84 சென்டிமீட்டர் லாங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. The distance covered by the tip of the minute hand from 10:10, அதாவது 10:10 சாரி இந்த இடத்துல 2 கிட்ட வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இப்போ ஜஸ்ட் அப்படியே வரைஞ்சிட்டேன். ஸோ 10:10 AM to 10:25 AM குள்ளார மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்குள்ளார நமக்கு 15 மினிட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ 10:10லேருந்து 10:25 குள்ளார 15 மினிட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்திருக்கலாம், சார் இப்போ வந்து ஆங்கிள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, அது வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படின்னா, இப்போ வந்து பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு வந்து 1 ஹவர்னா 60 மினிட்ஸ். அதை கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணி முடிக்கிறதுக்கு நமக்கு 360 டிகிரி ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 60 மினிட்ஸில் 15 மினிட்ஸ் எவ்வளோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 1/4. கரெக்டா? இப்போ 15 into 4 வந்து 60 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி 360 டிகிரியில் 1/4 எவ்வளோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 90 டிகிரி. இப்போ 90 into 4 360 டிகிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. இதை இப்படியும் கண்டுபிடிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு விதமாகவும் கண்டுபிடிக்கலாம். எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, 1 மினிட்க்கு எவ்வளோ டிகிரின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்னதான் 360 டோட்டல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டிவைடட் பை 60 மினிட்ஸ். கால்குலேட் பண்ணோம்னா 6 டிகிரி. இப்போ நமக்கு வந்துட்டு 15 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 into 6 வந்து 90 டிகிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். அட் லாஸ்ட் 90 டிகிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ 90 டிகிரியை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டிவைடட் பை 360 into 2 into 22/7 into r வந்து 84 my dear students. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இது வந்துட்டு 1/4. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 2 கேன்சல்ட் அவுட் ஆகிடும். அகெயின் இதுவும் கேன்சல்ட் அவுட் ஆகிடும். 11 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 7 84 வந்து நம்ம கேன்சல்ட் அவுட் ஆகும்.
12 7s are 84 my dear students. So 12 into 11 132 my dear students. Option C தான் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல my dear students? எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் நினைக்கிறேன். இன்கேஸ் என்ன சார் ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்ல வந்துட்டு உங்களுக்கு 26 கொஸ்டின்ஸாக எடுத்துகிட்டு வரேன். அதை பார்த்தாலே பயந்துருவீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா எடுத்தோடனே 26 கொஸ்டின்ஸ் வேண்டாம். நீங்கள் வந்துட்டு 24 25 அதுக்கப்புறம் கூட 26 வாங்க. இன்னும் அதுக்கு முன்னாடி கூட சால்வ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நல்ல கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 26 questions solve பண்ணுங்க. Okay, in the given figure chord AB subtends an angle of 120 degree my dear students கொடுத்திருக்காங்க. The center of the circle with radius 7 cm. So radius வந்து 7 cm சொல்லிட்டாங்க my dear students. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா perimeter of major sector OACB தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். லென்த்தோட ஃபார்முலா தான் theta divided by 360 degree 2 pi r. சூப்பரா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை வச்சு நம்ம மைனர் செக்டார் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மேஜர் செக்டாரும் கண்டுபிடிச்சிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க இதை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் தீட்டா டிவைடட் பை 2 pi r டைரக்டாக எழுதிடலாமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தீட்டா வந்துட்டு 120 டிவைடட் பை 360 டிகிரி இன்டூ 2 இன்டூ 22 by 7 இன்டூ r வந்துட்டு 7 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, புரிஞ்சிருச்சா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? 7 7 கேன்சல் அவுட் ஆயிடும். இப்போ இந்த இடத்துல 1/3 44 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 44 டிவைடட் பை 3 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான மைனர் செக்டார். இன்னும் வந்து நம்ம மேஜர் செக்டாருக்கு வரல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பெரிமீட்டர் ஆஃப் த என்டையர் சர்க்கிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்டையர் சர்க்கிள்னா என்ன? 2 pi r. இந்த ஆங்கிள்லாம் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த 2 pi rனா இந்த ஆங்கிள் எடுத்துட்டோம்னா வெறும்னே 44. ஸோ 44 minus 44/3 எடுத்தோம்னா ரிமைனிங் வேல்யூ தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மேஜர் செக்டார். அவ்வளோதான். ஸோ 44 into 3 4 3s are 12 12 30 132. So 132 minus 44 divided by 3. So 132 minus 4. So 12 my dear students. 12 na inside 12 வந்துரும். So 8. So 88 my dear students. So 88 divided by 3. அவ்வளோதான் my dear students. ஓகே, ஸோ OACB இதனுடைய பெரிமீட்டர் என்னன்னு பார்த்தோம்னா மேஜர் செக்டர் பெரிமீட்டர் 88/3. நீங்கள் வேணால் இதை டிவைட் பண்ணி வேணாலுமே எழுதிக்கலாம் my dear students. ஓகே, ஆனால் ஃபைனல் ஆன்சர் இதுதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் த ஷேடட் செக்மெண்ட். ஸோ இதனுடைய செக்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நமக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 21.2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து ப்ராப்பராக டெசிமல் எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம இங்கேயுமே வந்துட்டு டெசிமலில் எழுதிடுறது நல்லது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 88 டிவைடட் பை 3. ஸோ 3 2s are 6. ஸோ 28 7. ஸோ இந்த இடத்துல 9 3s are 27 1 10 3. ஸோ 29.3 29.3 பெரிமீட்டர். அதனால நம்ம வந்து சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம் மீடியர். அதாவது மேஜர் ஆர்க்கை மட்டும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கான என்ன கேட்டிருக்காங்க? பெரிமீட்டர் ஆஃப் த மேஜர் செக்டார். ஸோ பெரிமீட்டர்னா என்டையராக வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்டையராக வர்றப்ப 29.3 சென்டிமீட்டர் ப்ளஸ் 14, அப்போ 43.3 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இந்த என்டையர் இப்போ ஒன்னோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 43.3 சென்டிமீட்டர். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? வேணா 3.33ன்னு எடுத்துக்கலாம். 43.3 சென்டிமீட்டர் என்எஃப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எப்படி வந்துச்சு? 29.3 + 7 + 7 இதுல இருந்து வந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சுல? ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வாங்க நம்ம வந்து செகண்ட் பார்ட் கண்டுபிடிப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் பார்ட்டுக்கு ஏரியா ஆஃப் த ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர், செகண்ட் வந்துட்டு ஏரியா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் இதுக்கு இன்னொரு ட்ரிக்கும் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், இதை வந்து கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணேன். இது வந்து ஜென்ரல் மெத்தட். இதுவே இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா நீங்க எழுதலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல 120 டிகிரிக்கு பதிலாக இதனுடைய ஆங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 240 டிகிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டைரக்டா 240 டிகிரி எடுத்தீங்கனாலுமே டைரக்டா 88/3 தான் வரும். அதுக்கப்புறம் 29.3 சென்டிமீட்டர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். வேணா நீங்க அந்த மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். ஆனா இதுதான் சிபிஎஸ்இ
ரெக்கமெண்டட் சால்விங் மெத்தட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு புக்கில் ஃபார்முலா பேஸ்டாக இதை சொல்லி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரெக்கமெண்டட். உங்களுக்கு மார்க்கிங் ஸ்கீமுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மெத்தடில் சால்வ் பண்ணாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேவையில்லாமல் எதுக்கு 1 மார்க் 2 மார்க் நம்மளே லூஸ் பண்ணணும். நீங்கள் சென்டர் மெயின் பண்ணிருப்பீங்க, 99 98 வர்றப்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏரியா ஆஃப் த ஷேடட் செக்மெண்ட். ஸோ இந்த இடத்துல செக்மெண்ட்டோட வேல்யூ தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அவங்களே கொடுத்துட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 21.2 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த செக்டார் மட்டும் டோட்டலாக கண்டுபிடிச்சோம்னா அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 120 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்டூ பை ஆர் ஸ்கொயர் 22/7. அதுக்கப்புறம் ஆர் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 7. ஸோ 7 இன்டூ 7. So 7 7 cancel ஆயிடுச்சு my dear students. இப்போ இங்க 1/3. So is equals to into 7 154 divided by 3. So இதனுடைய final answer my dear students 51 வரும். 0.3 my dear students. சேம் தான். So இப்போ 51.3ல இருந்து -21.2 my dear students. ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு final answer. So இந்த இடத்துல 3 2 1 my dear students. So இந்த இடத்துல 0 ஆயிடும். ஸோ இந்த இடத்துல 30.1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் வந்து 30.1. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக எடுத்தீங்கன்னா மேபி 30.13 அப்படி வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் திஸ் இஸ் எனஃப். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்துட்டு கேஸ் பேஸ்டு கொஸ்டின். ரொம்ப கேர்ஃபுல்லாக நிதானமாக சால்வ் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, the Olympic symbol வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மேட் 5 circular rings with the help of ropes. ரோப்பை வச்சே பண்ணிருக்காங்களாம். ஈச் சர்க்குலர் ரிங் ரெக்வயர்ட் 44 மீட்டர் ஆஃப் ரோப் வந்து டோட்டலாக 44 மீட்டர் தேவைப்பட்டிருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்சோ இந்த ஷேடட் ரீஜன் ஆர் ஷோன் இந்த ஃபிகர் ஸ்டூடெண்ட்ஸ் மேட் ரங்கோலி. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிருக்காங்க. அப்புறம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ட்ரையாங்கிள் OAB இஸ் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஆல் அன்ஷேடட் ரீஜன்ஸ் ஆர் கான்க்ருவெண்ட்டாக இருக்கும். அதை வந்து நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் அந்த சர்க்கிள். இந்த டயக்ராம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, ரேடியஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஒரு சர்க்குலர் ரிங்கும், அதாவது ஈச் சர்க்குலர் ரிங்க்கும் 44 மீட்டர் ஆஃப் ரோப். ஸோ 44 மீட்டர் ஆஃப் ரோப்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் equals to 44. ஸோ 2 pi r into 44. அதுக்கப்புறம் 2 கேன்சல் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 22/7 into r equals to 22. ஸோ r is equals to 7. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரேடியஸோட வேல்யூ என்னன்னா 7 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சா? இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ செகண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் AOB? இந்த இடத்துல AOB இதனுடைய ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு தான் சொன்னேன் ஒரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம்ட்டு. ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அவங்களே சொல்லிட்டாங்க OAB வந்து ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள். அப்போ வந்து ஆங்கிள் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஆங்கிள் AOB equals to 60 டிகிரி. So angle AOB is equals to 60 degree my dear friends. அவ்வளவுதான். Since the given triangle is an equilateral triangle, angle AOB is equals to 60 degree. அவ்வளவுதான் my dear friends. Okay. இப்போ next find the area of shaded region R1. இப்போ R1 ஓட shaded region மட்டும் கண்டுபிடிக்கணும். இது வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. Third point my dear friends. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்ங்கறத தெளிவா ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சர்க்கிள் மட்டும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், R1 சர்க்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். O வந்து சென்டர் பாயிண்ட். இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் AB நல்ல க்ளோஸரா பாருங்க. AB மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் செக்மெண்ட் இருக்கு. ஆனா அதுக்கு மேல ஒரு லென்ஸ் ஷேப்பும் ஃபார்ம் ஆயிருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி லென்ஸ் ஷேப் வந்துச்சுன்னா ரெண்டுமே வந்துட்டு சேமா தான் இருக்கும். ஓகே, ரெண்டும் வேற டிஸ்டன்ஸ்ல இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நம்ம வந்து இந்த செக்மெண்ட்டை கண்டுபிடிச்சு
2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஏன்னா ரெண்டுமே வந்து நமக்கு சேம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைனிங் பார்ட் எல்லாமே நமக்கு வந்து சேமாக வந்துடும். இந்த 2 பார்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டலாக ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிச்சிட்டு நம்ம இந்த செக்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த செக்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு செக்டாரை கண்டுபிடிப்போம். செக்டாரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த செக்மெண்ட்டை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இந்த செக்மெண்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள்லேருந்து மைனஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புகிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும், ஏரியா ஆஃப் த செக்டார் OABயோட செக்டார் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு சொல்லிட்டாங்க இது வந்துட்டு 60 டிகிரி. அதுதான் வந்து நமக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் நமக்கு தெரிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் செக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லாமே உங்களுக்கு தெரியும். 60/360 டிகிரி இன்டூ πr ஸ்கொயர், அது வந்து 7 ஸ்கொயர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுல இருந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஈக்குவலேட்டரல். ஸோ √3/4 இன்டூ 7 ஸ்கொயர். இதில் வந்து கொஞ்சம் கேல்குலேஷன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் வேறு வழி இல்லை. ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள், சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம்ஸ், இதெல்லாம் வந்துட்டு கேல்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நிறைய டேபிள்ஸ் எல்லாமே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க, ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செக்மெண்ட் கிடச்சிரும். அப்புறம் இந்த செக்மெண்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நமக்கான ஏரியா ஆஃப் த அன்ஷேடட் ரீஜன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ தட் நம்ம என்ன பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏரியா ஆஃப் த சர்க்கிள் πr ஸ்கொயர்ல இருந்து இதை மைனஸ் பண்ணுவோம். 2 டைம்ஸ் பண்ணி மைனஸ் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 டைம் மட்டும் பண்ணீங்கன்னா ஆன்சர் வராது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே சார், நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 3B. இது வந்து ஒரு சூப்பரான கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து நீங்க க்ளோஸா அப்சர்வ் பண்ணணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின்னே சொல்லலாம். Find the length of the rope around the unshaded region. இந்த இடத்துல unshaded regions எது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆர்க், இந்த ஆர்க், இந்த ஆர்க், இந்த ஆர்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த லென்ஸ் ஷேப்ல இருக்கிற 4 லென்ஸுமே வந்துட்டு நமக்கு அன்ஷேடட் ரீஜியன். இதுக்குரிய இந்த லென்த்தை வந்து நம்ம கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஏபி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கான லென்த்தை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ஏபியோட லென்த் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டலாக 4 லென்ஸ் இருக்கு. ஸோ 4 ஜோன் நம்ம எடுத்துப்போம். ஒன்றுக்கு 2 ஆர்க் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இன்டூ 8ஆல் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். வரீங்களா, நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏபியோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், சிம்பிள் தானே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு ஆல்ரெடி 60 டிகிரி இருக்கு, divided by 360 degree my dear students, into இது வந்து length தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். So 2πr, so 2 into 22/7 into r வந்து என்ன my dear students, நம்ம வந்து first கண்டுபிடிச்சோம். r வந்து 7 my dear students. So r is equals to 7. So 7 cancelled out ஆயிடும். அதுக்கப்புறம் 1/6 my dear students into 2 into 22. So இது வந்து 1/3 my dear students. So 22 divided by 3 my dear students. Okay, so இப்போ 22 divided by 3 வந்து நமக்கு ஒரு சைடு ஏபியோட லென்த் மட்டும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு my dear students. இப்போ இது கூட நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணணும், into 8, அவ்வளோதான் my dear students. ஸோ இப்போ டோட்டல் ரோப் இந்த லென்த் வேணுங்கிறதுக்காக 8 into 22 divided by 3. So 22 into 8. 8 2s are 16. So 16 now 176. So 176 divided by 3 my dear students. So 5 3s are 15, 26, 8 3s are 24. So final answer my dear students 58.666 and போகும். So 58.67 லாஸ்ட்ல நம்ம எழுதிக்கலாம் my dear students. இந்த இடத்துல சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா, மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. So 58.6 மீட்டர். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சுல. ஸோ இந்த ஒரு 4 கொஸ்டினுமே ரொம்ப ஒரு சூப்பர்பான கொஸ்டின். இது 4மே வந்துட்டு நம்ம போர்டு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருந்தாலோ பிடிச்சிருந்தாலோ எதுனாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. உங்களுக்கு புரியலனாலுமே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லைனா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு, அதுக்கும் மெசேஜ் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கீழே ஃப்ரீ சாம்பிள் PDF வச்சிருக்கேன், அதையுமே ஓப்பன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மை டியர் students. Phoenix Cadeக்கு ஆர்டர் கொடுங்க. Thank you my dear students. Bye bye. Thank you my dear students. All the best.